நம்ம போன கிளாஸ்ல சென்டென்ஸ் பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சென்டென்ஸ்ல கூர்வைகளான வார்த்தைகள் அது ஒன்று சேரும்போது முழுமையான அர்த்தத்தை தருது. A group of words come together and gives us a complete meaning. This is called as a sentence. Sentence pattern நம்ம என்னெல்லாம் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். Subject verb pattern that he writes, அவர் எழுதுகிறார். Subject verb object, I gave a pen, நான் ஒரு பேனாவை கொடுத்தேன். அப்புறம் subject verb direct object indirect object மாதிரியான sentences, subject verb indirect object direct object இதுக்குண்டான sentences நம்ம பார்த்திருக்கோம். I play, simple sentence, நான் விளையாடுறேன். நாங்கிறது சப்ஜெக்ட், யார் ஒருவர் செயலை செய்கிறாரோ அதை சப்ஜெக்ட் என்கிறோம். என்ன செயலானது செய்யப்படுகிறதோ அதை verb என்கிறோம். ஐ பிளே ஃபுட்பால், நான் கால்பந்த விளையாடுறேன். என்ன விளையாடுறேன்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. நான் விளையாடுறேன், என்ன விளையாடுறேன். When we ask this question what, to use this what an object, ஒரு பொருளுக்கு சொல்லும் போது வாட் என்கிற கேள்வியை எழுப்புவோம். இதுவே அந்த செயலானது ஒரு நபரை போய் அடைகிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்ப அத இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இந்த ஆப்ஜெக்டே நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒண்ணு டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்னு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லையா. ஒரு நபரினுடைய தகவல் தரப்பட்டு இருக்குது. அந்த பொருளானது ஒரு நபரை போய் அடைகிறது. ஐ கேவ் அ பென் டு கிவ், ஐ கேவ் அ பென் டு கிவ், நான் அவனிடம் நான் பேனாவை அவனிடம் கொடுத்தேன். நான் பேனாவை அவனிடம் கொடுத்தேன். இந்த சென்டென்ஸ் என்ன பேட்டர்ன்ல இருக்கு. சப்ஜெக்ட் verb, பேனாங்கிறது ஒரு பொருள். நான் என்ன கொடுத்தேன். what did I give? I gave a pen. It's an object. It's a direct object. இந்த பேனாவானது இப்ப யார போய் அடையுது, அவனை போய் அடையுது. அதனால இத இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்றோம். இதே சென்டென்ஸ் SVIOTOவா எழுதுனா எப்படி எழுதலாம். என் சம்மன் சேமி சுத்தப்பட்ட வாக்கியத்தையே நான் SVIOTOங்கிற பேட்டர்ன்ல எழுதுனா எப்படி எழுத முடியும். I gave him a pen. நான் அவனிடம் பேனாவை கொடுத்தேன். நான் பேனாவை அவனிடம் கொடுத்தேன். நான் அவனிடம் பேனாவை கொடுத்தேன். என்ன ஆகுது, கொடுக்குறேன் இல்லையா. யாருக்கு கொடுக்குறேன், டு whom did I giveங்கிற கொஸ்டின் தான் இங்க எழுப்புறோம். அதுக்கப்புறம் தான் என்ன கொடுக்குறேங்கிற தகவலே இங்க தரப்பட்டிருக்கு. The information regarding the direct object is given towards the end. To whom am I giving the object is the first, ஆரம்பத்திலேயே இருக்கு. அதனால SVIODO இதுதான் இந்த பேட்டர்னா இருக்கு. நான் யார் செய்யறா, நான் செய்யறேன். என்ன பண்றேன், கொடுக்குறேன். யார்கிட்ட கொடுக்குறேங்கிற தகவல் இருக்கா, என்ன கொடுக்குறேங்கிற தகவல் இருக்கா, யார்கிட்ட கொடுக்குறேங்கிற தகவல் இருக்கு. அப்படிங்கிற கேள்வி தான் கிவ். என்ன கொடுத்த, பேனாவை கொடுத்த. இது நேரடியாக சொல்லப்படக்கூடிய ஒரு பொருள். அதனால இது டிஓ. SVIODO. இப்பவே நம்ம போன கிளாஸ்ல பார்த்துப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா காம்ப்ளிமெண்ட் அட்ஜெக்ட். இதை பத்தின தகவல் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேயா. இது வரைக்கும் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சுக்கா. Has everyone understood until SV, SVO, SVDO, IO, SVIO, DO concepts? Everyone understood this well? இது எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சு வந்தீங்கன்னா நான் அடுத்தபடியா காம்ப்ளிமெண்ட் எடுக்க போறேன். If you want to compliment. Okay.
காம்ப்ளிமெண்ட் இன் சப்ஜெக்ட் இட் காம்ப்ளிமெண்ட் தி சப்ஜெக்ட். அதாவது இந்த சப்ஜெக்ட பத்தி ஒரு தகவலை தெரியும். இட் டெல்ஸ் us about the subject. Without this complement, அதாவது இந்த காம்ப்ளிமெண்ட் இருக்கக்கூடிய வாக்கியத்துல இல்லைன்னா இந்த வாக்கியமானது முழுமையடையாது. இட் நாட் சவுண்ட் கம்ப்ளீட் வித்வுட் திஸ் வேர்ட். அதை நான் உதாரணத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். Without complement, அதாவது சப்ஜெக்டும் காம்ப்ளிமெண்ட்டும் இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு நான் இதை சொல்றேன். Without complement, sentence is incomplete. பெட்டரா புரிய வைக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அவர்கள் விளையாட்டு வீரர்கள். யார்? பிளேயர். இதுல எப்படி நீங்க காம்ப்ளிமெண்ட் இருக்குன்னு சொல்றீங்க? இங்க யாரை பத்தி பேசப்படுது? அவங்கள பத்தி பேசப்படுது. ஒரு பன்மை வார்த்தை அவர்கள் சப்ஜெக்ட். அவர்களுடைய நிலை யார்? துணை நிலை சொல் யார்? அவங்க என்ன? யார்? பிளேயர். அவங்க என்னவா இருக்காங்க? பிளேயர்ஸா இருக்காங்க. சப்போஸ் எங்க சென்டென்ஸ் உங்களுக்கு தே ஆர் மட்டும் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா இது என்னன்னு புரிஞ்சுட்டீங்க? அவங்க என்னவா இருக்காங்க? அவங்க மாணவர்கள்னு நான் சொன்னான். அவங்கள மருத்துவர்கள்னு நான் சொன்னான். தே ஆர் டாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னான். தே ஆர் பிளேயர்ஸ்ன்னு சொன்னான். தே ஆர் பேட்ஸ்மேன். தே ஆர் கிரிக்கெட் பிளேயர்ஸ். நான் எதை வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இந்த வார்த்தை இல்லாததுனால இந்த வாக்கியமானது முழுமையடையலை. It doesn't give it a complete meaning. So without this word, it doesn't complete. Without this complement, word layers is required in this sentence. எனக்கு சொன்ன உதாரணத்துல அவர்கள் விளையாட்டு வீரர்கள். அதனால இங்க இந்த பிளேயர்ஸ்ங்கிற வார்த்தை அவசியமா இருக்கு இல்லையா? The complement it tells us ஒருவேளை ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய வார்த்தையில இந்த காம்ப்ளிமெண்ட் இருக்குன்னா அப்ப என்ன ஆகும்? நம்ம ஆப்ஜெக்ட காம்ப்ளிமெண்ட் பண்றா போல ஆயிடும். இந்த மாதிரியான சென்டென்ஸையும் பார்க்கலாம். One of you asked, இந்த சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இருக்கக்கூடிய வாக்கியமே இன்னும் ரெண்டு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அதையும் நம்ம பார்த்துலாம். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டுடன் இருக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட்டை பார்க்கலாம். சரியா? அவன் புத்திசாலி. He is clever. அவன் எப்படி இருக்கான்? புத்திசாலியா இருக்கான். He is clever. Telling about this person. அவனை பத்தி சொல்லக்கூடிய வார்த்தையாக இந்த கிளவர்ங்கிற வார்த்தை இருக்கு. இது இல்லைன்னா இந்த வாக்கியத்துல இது முழுமையான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியமா இருக்காது இல்லையா? So this word clever is compliment. அவன் பத்தியா உணரா சுத்தியில் அங்கு உடச்சி சுத்தியிருக்கு மாதிரி சொல்றேன்னு வச்சுக்கோங்க. என்னன்னு கேட்டீங்க இல்லையா? என்னவா என்ன தோன்றது அவனுக்கு? அவனுக்கு பசி எடுக்கிறது. சுத்தியில் hungry. Telling about the subject. Okay? Yes, continue. Right. Okay. இது சப்ஜெக்ட பத்தின காம்ப்ளிமெண்ட் வேர்ட்ஸ பார்க்கும். ஒருவேளை ஆப்ஜெக்ட காம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னா அந்த வாக்கியங்கள் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணும். ஓகே.
கால் ராமானுஜம் அவர்கள் ராமானுஜனை கால் ராமானுஜம் ஜீனியஸ். எப்படி நினைச்சாங்க ராமானுஜம் அவர்களை கணித மேதை, ரொம்ப மேதாவி, ரொம்ப புத்திசாலியான நபர் அப்படின்னு நினைச்சாங்க. தே கால் ராமானுஜம். என்னன்னு கூப்பிட்டாங்க? இந்த கேள்வி கேட்டீங்க தானே, என்னன்னு கூப்பிட்டாங்க? தே கால் ராமானுஜம் ஜீனியஸ். யார கூப்பிடுறாங்க? ராமானுஜமா தான் ஜிஎன்எஸ்ன்னு கூப்பிடுறாங்க. இந்த வேர்ட் யார பத்தி சொல்லப்படுது? ராமானுஜனை பத்தி சொல்லப்படுது. இது சப்ஜெக்ட் உண்டான காம்ப்ளிமெண்டா? இது கிடையாது. இந்த ஆப்ஜெக்ட். அவங்க யார கூப்பிடுறாங்க? ராமானுஜனை கூப்பிடுறாங்க. என்னன்னு கூப்பிடுறாங்க? இவரை பத்தின கூடுதலான தகவல். எப்படி அழைக்கப்படுறாரு அவர்? ஒரு ஜீனியஸ்னு அழைக்கப்படுறார். So this becomes the sentence comes OC. They call ராமானுஜம் a genius. ஒருவேளை ஒரு பொருளும் நபரும் அப்ப எஸ்பி ஜிஓ ஐஓ அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட் சொல்லியிருக்கோம். இதுல ஒரு நபரினுடைய தகவல் தான் சொல்லப்பட்டிருக்கு. They call ராமானுஜம். அதனால சப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் நம்ம கன்சிடர் பண்றோம். அவரை என்னன்னு கூப்பிடப்படுறது? அவரை ஒரு ஜீனியஸ்னு அழைக்கப்படுற. திஸ் இஸ் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகே, complementing the object over here. Yes. Mother keeps her house. அம்மா தன்னுடைய வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்கிறார். அம்மா நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிறாங்க. அம்மா சப்ஜெக்ட். யார பத்தி பேசுறது? அம்மாவை பத்தி பேசுறது. கீப்ஸ் வச்சுக்கிறாங்க. எதை வச்சுக்கிறாங்க? தன்னுடைய வீட்டை. எப்படி வச்சுக்கிறாங்க? ஒருவேளை இந்த சென்டென்ஸ் மதர் கீப்ஸ் ஹர் ஹவுஸ். என்ன மதர் கீப்ஸ் ஹர் ஹவுஸ்? இந்த சென்டென்ஸ் கேட்டீங்க இல்லையா? என்ன சொல்ல வரீங்க? முழுமையா தள்ளி எனக்கு தோணும் இல்லையா? இந்த வீட்டை எப்படி வச்சிருந்திருக்காங்க? சுத்தமா வச்சிருந்திருக்காங்க. இட் இஸ் காம்ப்ளிமெண்டிங் திஸ் ஆப்ஜெக்ட் ஹவுஸ் கிளீன். அதனாலதான் இந்த காம்ப்ளிமெண்ட்னு சொல்றோம். தி வேர்ட் கிளீன் இஸ் காம்ப்ளிமெண்ட் ஓவர் ஹியர். வீட்டை எப்படி வச்சிருந்திருக்காங்க? சுத்தமா வச்சிருந்திருக்காங்க. சப்ஜெக்ட் உண்டான காம்ப்ளிமெண்டா இருக்கலாம், இந்த ஆப்ஜெக்டுக்கான காம்ப்ளிமெண்டா இருக்கலாம். காம்ப்ளிமெண்ட் complements the subject, the object, depending upon the sentence. Without the complement, the sentence is incomplete. They call Ramanujam. They call Ramanujam as what? என்னன்னு கூப்பிட்டாங்க? ஒரு மேலாவி, ஒரு ஜீனியஸ் அழைச்சாங்க. இந்த வேர்ட் ஜீனியஸ்ங்கிறது இந்த இடத்துல அவசியமா இருக்கும். So without this word, this sentence is incomplete. முழுமையான அர்த்தத்தை தரல அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். கரெக்டா? So we have take note of these examples. Sorry. நம்ம adjust போகிறோம். Okay. Ready? இதுதான் நம்ம இன்னைக்கு அடுத்தபடியா பார்க்க போறோம்.
So this sentence, what does it do in a sentence? It gives information uses information. கூடுதலான தகவல் சொல்லும். It uses more information. Yes, sentence. Sentence is usually a prepositive phrase or an adverb group. So when you are using an adjective in a sentence, you give some extra information about the action that is taking place in a sentence. How, when, எப்படி, எங்க, இது போன்ற தகவல் இந்த கிடைக்கும் நமக்கு. How, when, where, why, ஏன், இந்த கேள்விகளுக்குலாம் பதிலளிக்கக்கூடியதா இருக்கும். எவ்வளவு தடவை, எத்தனை தடவை, எத்தனை வாட்டி, how often, அந்த ஆக்சுவலி அப்படி அந்த செயல் நடக்குது, எங்க நடக்குது, ஏன் நடக்குது, இது போன்ற தகவல் இது தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். அன்லைக் விஓ பேட்டர்ன் இப்ப சப்ஜெக்ட் வேர்ப் ஆரம்பிச்சா சப்ஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வேர்ப் போடணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த அட்ஜெக்ட் அந்த மாதிரி கிடையாது. இட் கேன் பி பிளேஸ்ட் இன் சென்டென்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இந்த அட்ஜெக்டை பயன்படுத்தி it is going to give more information about the action in a sentence. It uses information about how, when, where, why, எத்தனை தடவை ஒரு செயலானது நடக்குது, இது போன்ற தகவல் அந்த வாக்கியத்துல நமக்கு தரும். அவன் நேற்று வந்தானுதான் arrived. Unlike compliment, without this word, it still gives us some meaning. He arrived, அவன் வந்தானுதான் அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியுது, ஒரு அர்த்தத்தையும் கொடுக்குது. காம்ப்ளிமெண்ட் இல்லாம என்ன முழுமையான அர்த்தத்தை கொடுக்குதுங்கிற மாதிரி இல்லை. He arrived yesterday. Arrived yesterday. அவன் நேற்றுக்கு வந்தடைஞ்சான், வந்து சேர்ந்தான். ஸோ நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா ஹவு வென் வைலாம் நீங்க எப்படி பயன்படுத்துறேன்னு சொல்றீங்க. அவன் எப்ப அடைஞ்சான், எப்ப சேர்ந்தான், வெற்றி அறை இந்த கேள்வி கேட்கணுமா? அவன் எப்ப சேர்ந்தான், வெற்றி அறை இந்த கேள்வி வார்த்தை இங்க பயன்படுத்தணும். He arrived yesterday. Here this word yesterday is the adjunct. It is to be the or be the information made he arrived. இந்த இதுக்கான தகவல் தானே இந்த எஸ்டிமே. எப்ப அடைஞ்சாலுன்றதுக்கான தகவல் தானே இந்த எஸ்டிமேங்கிற பதிலா இருக்கு இல்லையா? He learned quickly. அவள் சட்டென்று கற்றுக்கொண்டாள். He learned quickly. எப்படி கத்துண்டா? கத்துண்டு கத்துண்டா. ஒரு விஷயத்த கத்துண்டு புரிஞ்சுண்டா. She learned quickly.
Okay, so these words are acting as adjunct to the given sentence. Yes, இதுதான் கிரேஸ்லி அவர்கள் அழகாக நடனமாடினவர்கள். கடினமான நடனமாடினவர்கள். இதான் கிரேஸ்ஃபுல்லி எப்படி ஆடினாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. How did we dance? They danced gracefully. Here, the word they is subject. Dance the word வந்து verb. எப்படி ஆடினாங்க ரொம்ப அழகா. And so just need more information about this verb. How they danced. They danced gracefully. சொன்னீங்க இல்லையா மேம், அர்ஜென்ட் வந்து எங்க வேணாலும் வரலாம் அந்த வாக்கியத்துல இருந்து. ஒருவேளை எனக்கு வாக்கியம் ஆரம்பத்திலேயே எழுதணும்னா நான் எப்படி எழுதுவேன்? எழுதலாமே. அன்லைக் சப்ஜெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன்ல சப்ஜெக்ட் வேர்ப் வந்து ஆரம்பத்துல வரணும்னு சொன்னீங்க. இதுக்கு அந்த மாதிரி அவசியம் இல்லைன்னு சொன்னீங்க. அது எப்படி அது உங்களுக்கு இந்த மாதிரியான சந்தேகம் வந்ததா? நான் எழுதக்கூடிய பேட்டர்ன் ஏஎஸ்சி, அதாவது அட்ஜெக்ட் முதலிலும் இடது சப்ஜெக்ட் அதன் கடைசியாக தான் வேர்ப் எழுதப்பட்டிருக்கிறது. இருக்கக்கூடிய வாக்கியத்துக்கான ஒரு உதாரணம் பார்ப்போமா? இதே நேற்றுக்கு நாங்க விளையாடினோம். எஸ்டர்டே வி பிளேட். நேற்றுக்கு நாங்க விளையாடினோம். எஸ்டர்டே வி அரைவ். நேற்றுக்கு வந்து அடைந்தோம். எஸ்டர்டே வி பிளேட். எஸ்டர்டே வி அரைவ். நேற்றுக்கு வந்து அடைந்தோம். இப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. எப்ப வந்து அடைந்தோங்கிற தகவல் முன்னாடியே வந்துருக்கு. When did we arrive? Yesterday we arrived. இந்த yesterdayங்கிற word is adjunct. யார் வந்து அடைஞ்சா? நாங்க. அடையிறது இங்க verb ஆயிடுது. ஸோ இது adjunct subject verb. இந்த பேட்டர்ல இருக்கக்கூடிய வாக்கியமா இருக்கு. It came by bus. அவங்க பஸ் மூலமா அவங்க நேற்றுக்கு வந்தாங்க. அவங்க வந்தாங்க. எப்படி வந்தாங்க? How did they come? They came by bus. SBA pattern sentence. Okay. So ASP, SPA இந்த பேட்டர்னுக்கான உதாரணங்கள்லாம் இப்ப பார்த்திருக்கோம். Without complement, the sentence is incomplete, but it is not in the case of item. It is giving additional information about the verb and tells us when, why, where, how it happened. எப்படி நடந்திருக்கிற தகவலை அது நமக்கு தரும். அப்படி இருந்ததுன்னா அந்த அப்ஜெக்ட்ஸ் நம்ம சொல்றோம். கொஸ்டின் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருளாகுதா, ஒரு நேரடியான பொருளாகுதா வாட்டுங்கிற பேரு. ஒரு நபரை பத்தின தகவலாகுனா பூங்கிற கேள்விய எழுதணும் இல்லையா?
அதுதான் என்ன பண்ண போறோம்னா இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் நம்மளுடைய புத்தகத்துல கேட்கப்பட்டது அதற்கான பதில்களை இப்ப பார்க்கலாம். ஓகே. Questions pertaining to sentence pattern again asked in our book. Please try to answer them. Okay. புத்தகத்துல இருக்க அப்படின்றத நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். அந்த பேஜை நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். நம்பர் 207 உங்களோட புத்தகத்துல பேஜ் நம்பர் 107 ஓபன் பண்ணிக்கோங்க. சூஸ் த ரைட் பேட்டர்ன் இதுதான் நம்மளுடைய ஏ சப்டிவிஷன்ல கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. Choose the right pattern. The wall collapsed. அதாவது விழுந்தது. முதல் கேள்வி என்பது the wall collapsed. Subject verb ஆகும் SEIODO. சுவர் அது சப்ஜெக்ட் சுவரை பற்றி பேசப்படுகிறது. collapse அது ஏன் விழுந்தது விழுங்கி விழுந்தது. pattern. During the war, many people lost their wives. I'm so sorry. During the war, many people lost their homes. போரின் பொழுது நிறைய மக்கள் தன்னுடைய வீட்டை இழந்தார்கள். போரின் பொழுது எப்போது அப்படின்ற தகவல் தருது. எப்போ ஒரு செயலானது நடக்குது வென் அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் டியூரிங் வார். இல்லையா? அதனால அர்ஜென்ட் கேட்டகரைஸ் பண்ணாம மெனி பீப்புள் லாஸ் தியர் ஹோம்ஸ். மெனி பீப்புள் யார் இழந்தாங்க? நிறைய மக்கள் இழந்தாங்க. எதை இழந்தாங்க? வீட்டை இழந்தாங்க. பேட்டர்ன். எப்பொழுதுன்ற தகவல் தரப்பட்டிருக்கு ஆரம்பத்திலேயே. அதனால டியூரிங் த வார்ன்றது அர்ஜென்ட். கரெக்டா? I promised the children a trip to the zoo. இதுதான் மூணாவது கேள்வி. I promised the children a trip to the zoo. I promise. யார் ப்ராமிஸ் பண்றா? நான் பண்றேன். என்ன பண்றேன்? ப்ராமிஸ் பண்றேன். என்ன ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்லப்பட்டிருக்கா? யாருக்கு ப்ராமிஸ் பண்றேங்கிற தகவல் இருக்கா? குழந்தைகளுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன். Promise children a trip to the zoo. I-O is the pattern. This I-O மட்டும்தான் pattern ஆ இருக்கு. யாருக்கு நான் ப்ராமிஸ்? யார் ப்ராமிஸ் பண்ணா? நான் பண்றேன். ப்ராமிஸ் பண்றேன். யாருக்கு பண்றேன்? ப்ராமிஸ். A trip to the zoo. டைரக்ட் ஆப்ஜெக்ட். நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து SVO, SVBOIO, SVIOD. இல்லையா? நாலாவது in 1998 பிரான்ஸ் moved to லண்டன். 1998ஆம் ஆண்டு பிரான்ஸ் லண்டனுக்கு சென்றார். 1998ஆம் ஆண்டு எப்பொழுது அப்படின்ற கேள்விக்கு பதில் அளிக்குது. எப்ப? அர்ஜென்ட். யாரு போன? பிராங்க் சப்ஜெக்ட். மூவ்ட் சென்றார். பிராங்க் மூவ் எங்க போனார்? He moved to London. Again, where he went. இப்ப கடைசியா இருக்கிற வார்த்தை லண்டன்ங்கிறது எங்க போன கேள்விக்கான பதிலா இருக்கு. வென்னுங்கிற கேள்விதான் in 1998.
in 1998. I moved to London. Then sentence எப்பொழுதுங்கிற கேள்விதான் இந்த 1998ஆம் ஆண்டு இதுக்கான பதில். அதனால இது அர்ஜென்ட். யார் போறா? பிராங்க் சப்ஜெக்ட். போற அது verb. எங்க போற? வேர் கேள்வி இங்க கேட்கப்படுது. வேணுங்கிற கேள்வி இங்க எழுதப்படுகிறது. டு லண்டன். அதனால ஏஎஸ்இன்றது தான் இந்த சென்டென்ஸோடைய பேட்டர்ன். அஞ்சாவது கேள்வி, பூஜா ஹையர்ட் அ பைசைக்கிள். பூஜா ஒரு பைசைக்கிளை வாடகைக்கு எடுத்துக்கொண்டார். யார் எடுத்துக்கிறா? பூஜா. What is she doing? She's hiring. பூஜா hired. என்ன ஹையர் பண்ணா? ஒரு பைசைக்கிளை. அது ஒரு பொருள். SVO. பூஜா hired a bicycle. SVO is the pattern. ஒவ்வொரு சென்டென்ஸ் பேட்டர்ன்லயும் இதை ஐடென்டிஃபை பண்ணிப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். Write two sentences for each pattern. ஒவ்வொரு சென்டென்ஸ் பேட்டர்னுக்கும் இரண்டு வார்த்தைகளை எழுத சொல்லியிருக்காங்க. அதற்கான பதிலையும் பார்த்துலாம். அதாவது சப்ஜெக்ட் verb பேட்டர்னுக்கு இரண்டு வார்த்தைகள். அவர்கள் விளையாடினார்கள். இது ஒரு வாக்கியம். சரி, நாங்கள் படித்தோம். அவங்க விளையாடினாங்க, நாங்க படிச்சோம். என்பது SVO. அவள் உணவை சாப்பிட்டாள். She ate the food. அவள் உணவை சாப்பிட்டாள். அவள் சாப்பிட்டாள். என்ன சாப்பிட்டா? உணவை சாப்பிட்டா. ரவி kicked the ball. ரவி பந்தை உதைத்தான். ரவி kicked the ball. ரவி எதை உதைச்சான்? பாலை உதைச்சான். மற்றபடியா SVP பேட்டர்னுக்கு இந்த வாக்கியங்களை எழுத சொல்லியிருக்காங்க. காம்ப்ளிமெண்ட். அவர் ஒரு மருத்துவர். He is a doctor. அவர் என்னவா இருக்க? He is. அவர் என்னன்னு கேட்டீங்க இல்லையா? Without this complement, if you sentence giving a complete meaning, no. My father is an engineer. எங்க அப்பா ஒரு engineer. He is. நாங்கள் மதுரையில் வசிக்கிறோம். We stay in மதுரை. நாங்க எங்க வசிக்கிறோம்? எங்க? Where? இந்த கேள்விக்கு பதில் அளிக்குது. We stay in மதுரை. இப்ப அவங்க பாடினாங்க. இப்ப நாங்க ரொம்ப மெல்லியா மெலோடியஸ்லி ரொம்ப ரம்மியமா அழகா அற்புதமா பாடினாங்க. இப்ப மெலோடியஸ்லி. நம்ம பார்க்க போறது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். இந்த அஞ்சாவது, ஆறாவது, ஏழாவது கேள்விக்கான பதிலா நான் அடுத்த செஷன்ல சொல்றேன். அப்ப மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண வேண்டியதா இருக்கு. We are running short of time. We will continue discussing the answers for sentence pattern in upcoming class as well. Okay.
கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் அப்புறம் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இதை பத்தி வந்து இதெல்லாம் நம்ம போன கிளாஸ்ல போன கிளாஸ்ல வந்து பார்த்துட்டு வந்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. The company deals in both hardware dash software. Both dash both ஒரு வார்த்தை வந்து கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் போத் ஆல் சொல்லுவோம் போத் அண்ட் பயன்படுத்துவோம். All you will eat your dinner or you will go to the bed. ஒரு பேரை வந்து எழுதியிருப்பேன். ஐதர் ஆர்னா ஐதர் எழுதிருக்கலாம் இல்ல ஆறுங்கிற வார்த்தையை எழுதிருப்பேன். இதை மீண்டும் உள்ள ஒரு வார்த்தையை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியதா இருக்கும். Dash you will eat your dinner or you will go to bed. இது நீங்க இரண்டுமே இல்லை என்ற பொழுது நீங்கரை பயன்படுகிறோம். இரண்டில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் ஐதர்ங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறோம். உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்கு. பதில வந்து சரியா தேர்ந்தெடுங்க. Him is not only smart and smart. Him is not only kind. I'm sorry. Him is not only kind and smart. Him is not only kind but also smart. No sooner had I reached the station, the dash break. No sooner அதுக்கான பேர் இது கோர்மெண்டிவ் ப்ரொஜெக்ஷன் தானா லெஃப்ட் பட் ஆல்சோவா. Finish the work dash today or tomorrow. நான் வேலையை இன்னைக்குள்ள முடிப்பேன் இல்ல நாளைக்கு இன்னைக்கு முடிப்பேன் இல்லாட்டி நாளைக்கு முடிப்பேன் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு. I finish the work not only today or tomorrow, either today or tomorrow. இந்த பையன் கேட்கப்பட போகிற கேள்விகள் வந்து சென்டென்ஸ் பேட்டர்னுக்கான கேள்விகள். Wish you a happy new year. அவள் வருவாள். She will come. Is he or is he more? They gave me a tea. அவர்கள் என்னிடம் தேநீரை கொடுத்தார்கள். They gave me tea. T-D-O-I-O, S-V-I-O-D-O. They gave a pen to him. They gave a pen to him. S-V-D-O-I-O, S-V-I-O-D-O. He irons his shirt. He irons his shirt. S-V-S-V-O. அவன் தன்னுடைய சட்டையை அயர்த்திருக்கிறார். பத்து கேள்விகளுக்கான பதில்